இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, உடனே கிளம்பணும். சரிப்பா லோகு, எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, கிளம்புங்க. ஏம்மா ஏம்மா பொண்ணு மாப்பிள்ளை இன்னும் சாப்பிட கூட இல்ல, அதுக்குள்ள கிளம்பலாங்கிற? டேய், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போய் சேரணும். அப்புறம் வீட்டுக்கு போய் சடங்கெல்லாம் செய்யணும். வாங்க எல்லாரும் போவோம். அம்மா அம்மா இருங்கம்மா, இங்கேயே சடங்கெல்லாம் நடத்தணும். எல்லாரும் வந்திருக்காங்க, சாப்பிட்டுட்டு போலாமே. ஏன் எல்லாரும் நிக்கிறிய? சக்தி கிளம்பு. ஏ லோகு, வண்டி எடுத்துட்டு வர சொல்லு. ஏ மனோ, பொண்ணை கூட்டிட்டு வாடா. சுமதி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு? மீனாட்சி, என்னம்மா? இத பாரு, அவங்க சொல்றத கேளு. வீட்டுக்கு போய் சடங்கெல்லாம் பண்ணலான்னு சொல்றாங்கல்ல, போலாம் வா. அவங்க என்ன சடங்கு செய்யறதுக்கு இவ்ளோ அவசரப்படுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? மீனாட்சி வேண்டாம் மா, ஒன்னும் பிரச்சனை பண்ணாத, வா போலாம். பயப்படாதம்மா, பிரச்சனையெல்லாம் முடியதான் போகுது. தேனு, உன் கழுத்துல கையில இருக்கிற நகையெல்லாம் கழட்டி என் கையில கொடு. என்ன சொல்லிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? சும்மாரு. ஏய், என்ன வேடிக்கை காட்டுறியா? என் அக்காவை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல செய்ய போற சடங்கு இதுதானே? நகையெல்லாம் கழட்டி வாங்க போறீங்க. உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் 10 லட்ச ரூபாய் பணம் கட்டினாரு. இந்த ஆளு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சூதாடி தோத்துட்டான். என்னாச்சு மீனாட்சி? யார் இது? மாமா, இவர் யாரு? நீங்க இவரை பார்த்தது இல்லையா? இவர்தான் எங்க அண்ணன் பாண்டி. இவரு கேட்டுக்கிட்டீங்களா? இவர்தான் இந்த குடும்பத்தோட மூத்த அண்ணன். மா, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அமுதாக்கா, நீங்க சொல்லுங்க. நான் பணம் போட்டு சிட் ஃபண்ட் கம்பெனில வேலை செஞ்சவன் இவன். ஆமா ஆமா, இவர்தான். யார்கிட்டயோ 10 லட்சம் திருடி சூதாடி அந்த கம்பெனில இருந்து இவரை வெளியில துரத்திட்டாங்க. அங்கிள், இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஏன் விட்டீங்கன்னு இவர்கிட்ட சொல்லுங்க. தம்பி, இவன் பணத்தை சூதாடி தோத்ததுக்கு உள்ள வச்சிருப்போம். ஆனா உங்க அப்பத்தா தான் வந்து அவன் விட்ட காசை 30 நாள்ல கொடுத்துறான்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து கூட்டிட்டு போனாங்க. 30வது நாள் முடிஞ்சிருச்சு. பணம் வரலன்னா இன்னைக்கு இவனை தூக்கி ஜெயில போட்டுருவோம். மா, இவங்க மாமாவுக்கு 30 நாள்ல கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு காரணம் ஜாதகம் இல்லம்மா, இதுதான் காரணம். நம்ம வீட்டுக்கு இவங்க பொண்ணு கேட்டு வந்த காரணமும் இதுதான். அக்காவுக்கு நம்ம போடுற நகையை வச்சுதான் இவருக்காக அந்த பணத்தை கொடுக்க போறாங்க. இப்ப அவசர அவசரமா நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதும் இந்த நகையெல்லாம் வாங்கி விக்கதான். ஐயோ, ஏம்மா ஏம்மா, நீங்க ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நானே உதவி பண்ணிருப்பேன். நீங்க இப்படி மறைச்சிருக்க வேண்டாமே.
ஐயோ, என் பொண்ணு. ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க. கேட்டீங்களா அப்பதா? என் அம்மா சொன்னதை கேட்டீங்களா? உங்க காதுல விழுந்துச்சா? அவங்க இத்தனை வருஷம் உழைச்சத நீங்க விக்கணுங்கிறீங்க. ஆனா அது போய்டும் எங்க அம்மா கவலைப்படல. நீங்க சொன்ன பொய்யால தான் அவங்க மனசு தாங்கல. எங்களுக்கு எங்க அக்கா நல்லா இருந்தா போதும். மீனாட்சி, உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அப்ப இவனை நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறோம். டேய் வாடா. ஐயோ அம்மாச்சி, அம்மாச்சி அவளை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க அம்மாச்சி. என் அக்கா வந்த நேரம் அந்த வீட்ல சந்தோஷம் போயிடுச்சுன்னு யாரும் பேசக்கூடாது. அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த வீட்டை வாழ வச்சதாதான் இருக்கணும். அதனால இந்த நகையெல்லாம் வச்சு அந்த பணத்தை கொடுத்துடலாம். ஆனா இனிமே எந்த திருட்டுத்தனமும் நடக்க கூடாது. முறைப்படிதான் நடக்கணும். கையெழுத்து போடுங்க. மீனாட்சி, என் பொண்டாட்டி நகையை தானே அடமானம் வைக்கிறாங்க. நான் தான் இருக்கேன்ல, நானே கையெழுத்து போடுறேன். நானே அதை மீட்டு கொடுக்கறேன். குடுமா. நீங்க தப்பே செய்யாம நீங்க எதுக்கு மாமா பணத்தை கட்டணும்? இந்த நகையை வைக்கிறதே உங்க அண்ணனுக்காக தானே. இந்த நகையை மீட்டு அதுக்கான வட்டியை உங்க அண்ணன் தான் கட்டணும். கையெழுத்து போடுங்க. என்னம்மா, கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட பணத்தை கொடுக்குறீங்களா இல்ல உங்க பேரனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போட்டுமா? அம்மாச்சி கையெழுத்த போட்டுருங்க அம்மாச்சி. ப்ளீஸ் எனக்காக. ஊர் ஜனங்க மத்தியில என் மானத்தை வாங்கிட்டலடி. நீ ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. உன் அக்கா என் வீட்டில் தானே இருப்பா. உன் மொத்த குடும்பத்தையும் என்ன கதி ஆக்குறேன்னு பாரு.